வணக்கம். பக்திக்கு வயசு ஒரு தடையே இல்லை. இறைவனுடைய அருள் இருந்தால் அறிவின் உச்சத்துக்கே நம்ம போகலாம். சீர்காழியில் சிவபாத இருதயர், பகவதி அம்மையார், இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக பிறந்தவர் சம்பந்த பெருமான். ஒரு நாள் இவங்க அப்பா குளத்தில் குளிக்க போகிறாருங்க. குளிக்கிறதுக்கு போகும்போது கரையில் இந்த 3 வயசு குழந்தை சம்பந்தரை உட்காத்தி வச்சுட்டு போகிறாரு. அப்போது கரையில் இருந்த இந்த குழந்தை அப்பா அப்பான்னு ஒரே அழுதுகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, குழந்தையோட அழுகுரல் கேட்ட உடனே இந்த சிவபெருமானும் பார்வதிக்கும் தாங்க முடியல. அந்த இடவ வாகனத்தில் அந்த குழந்தை முன்னாடி தோன்றி தேவி தன்னுடைய ஞானப்பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டினான். அப்போ அந்த குளிச்சுட்டு இந்த அப்பா வெளில வர்றாரு. குளத்தில் குளிச்சுட்டு வெளில வந்தாலும் குழந்தையோட வாயிலேருந்து பால் வழியுது. இதை பார்த்தோன்னே அவருக்கு யார் கொடுத்த எச்சில் பாலை நீ குடிச்ச அப்படின்னு சொல்லி குச்சியால் ஒரே அடிக்க போயிட்டார். அப்போ இந்த 3 வயசு குழந்தை வானத்தில் இருக்கிற இறைவனை காட்டி தன்னுடைய முதல் பதிகத்தை பாடியது. 3 வயசுல ஞானம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். அதாவது காதுல தோடு போட்டிருப்பானா குழந்தை. எப்படி சொல்லுதுன்னா, யார்கிட்டேருந்து வாங்கி குடிச்ச அப்படின்னா, காதுல தோடு போட்டிருப்பான், காளை மேல ஏறி வருவான், தூய சந்திரனை சூடியவன், சுடுகாட்டில் இருக்கிற சாம்பல் எல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு இருக்காராம். அவன் தான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன் அப்படின்னு சொன்னான். சம்பந்தர் இப்படி பாட பாட அவருக்கு தாளம் போட தெரியலங்க. 3 வயசு குழந்தை, பிஞ்சு கைகள், தன்னுடைய பிஞ்சு கைகளால் தாளம் போட்டாரு. இந்த கையெல்லாம் செவந்து போயிடுச்சான். அந்த செவந்து போன அந்த கைகளை கண்ட இறைவன் அவருக்கு நமச்சிவாயன்னு எழுதப்பட்ட பொற்றாளம் தான் இந்த இது போடுவாங்க, அது கோல்டன் சிம்பிள், அதை கொடுக்குறாரு. அந்த தாளத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் இசைத்தமிழையே வளர்த்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது புராணங்கள்ல. தன்னை விட வயசுல மூத்தவர், ஞான சம்பந்தரை விட வயசுல மூத்தவர் திருநாவுக்கரசர், அப்பர் பெருமான். அவர் அப்பரே அப்படின்னு அன்போடு கூப்பிட்டாராம். அப்போ ஒரு முறை சம்பந்தர் பல்லக்கில் வர்றப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வயசான அப்பர் பெருமான் யாருக்கும் தெரியாம அந்த பல்லக்கை சுமந்துக்கிட்டு வந்தார். அந்த கேள்விப்பட்ட சம்பந்தர் பத்தறி போய் கீழே இறங்கி அப்பரை வணங்கி, அந்த தருணம் பக்திக்கு முன்னாடி அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எந்த வயசு மீறி, அதாவது மதுரையில் சமணர்களுக்கும் சம்பந்தர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டி நடந்தது. முதல்ல அனல்வாதம். அதாவது அனல்வாதம்னா என்னென்னா, நெருப்பில் ஏடெல்லாம் போட்டுருவாங்க. அப்போ சம்பந்தர் தளிரில வளரொளி அப்படின்னு சொல்லி ஒரு பதிகத்தை ஸ்டார்ட் பண்ணி பாடினார். இப்போ நெருப்பில் போட போட அந்த ஏடு எரியாமல் பச்சையாகவே இருந்துதான். அடுத்தது புனல்வாதம் பண்ணாங்க. புனல்வாதம் அப்படின்னா என்னென்னா, வைகை ஆற்றுல ஏடெல்லாம் போட்டாங்க. சம்பந்தர் அப்போ வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம்னு ஒரு பாடுற அந்த தொடங்குற அந்த திருப்பாசுரத்தை பாடினார். அப்போ அந்த ஏட்டை ஆற்றில் போட போட அது நீரோட்டத்தை எதிர்த்து வந்துதான், மேல் நோக்கி வந்துதான். அப்போ வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. இது என்ன அப்படின்னாக்க, நல்லவங்க வாழணும், பகைவர் அதாவது இந்த பசுக்கள் எல்லாம் வாழணும், மழை பெய்து நாடு செழிக்கணும், தீயவர்கள் எல்லாம் அழியணும், தீயவைகள் எல்லாம் அழியணும், சிவபெருமானுடைய நாமம் எங்கும் பரவி உலகத்தினுடைய துயர் தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அதே மாதிரி கூன்பாண்டிய மன்னன் இருந்தான். இவனுக்கு தீராத வெப்பு நோய் அப்படின்னா ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர். இதை தீர்க்கிறதுக்கு அவர் திருநீற்றுப்பதிகம் பாடுறாரு. ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துரிக்கப்படுவது நீரு. அதாவது பஞ்சாட்சரத்தினுடைய மகிமை சொல்லி மாளாதுங்க. 5 எழுத்து மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமையை எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மயிலாப்பூர்ல இறந்து போன பூம்பாவைங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய எலும்புகளை எல்லாம் ஒரு குடத்துல வச்சு பதிகம் பாடி உயிரோட எழுப்பினாருங்க ஞானசம்பந்த பெருமான். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்க, மட்டிட்ட புன்னையங்காணல் மடமயிலை கட்டிட்டங் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அப்படின்னா என்னன்னாக்க, 16 வயசு. இந்த 16 வயசுல அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னாக்க,
நீ இந்த இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீ பார்க்காம இப்படி போயிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து எலும்புகள் எல்லாம் போட்டு உயிர்த்தெழ பண்ணாராம். இவருடைய 16 வயசுல இவருக்கு வந்து திருமணம் நிச்சயிச்சுட்டாங்க. திருமண பந்தம் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மனசுல அவருக்கு எண்ணம். அதனால கல்லூர் பெருமணம்னு சொல்லுவாங்க. அந்த 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 பதிகத்தை பாடி அங்கே வந்து அந்த பதிகத்தை பாடும்போது அங்கே ஒரு ஜோதி வந்தது. அந்த ஜோதியிலே வந்து தன்னுடைய மனைவி சுற்றத்தார் எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து இறைவன் அடிக்கி போனவர். ஒரு பாடின ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம் அப்படின்னா கோளறு திருப்பதிகம். இது வந்து நமக்கு ஒரு பெரிய இன்னைக்கும் பெரிய நம்பிக்கை. இப்போ அது வந்து கேட்காத இடம் எந்த சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போனாலும் இந்த பாட்டை நீங்கள் கேட்கலாம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாட்டு வந்து இன்னைக்கும் கூட எல்லாரும் மனசுலையும் இருக்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கும் வந்து நம்ம சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை அப்படிலாம் பயந்து போயிடுறோம் இல்லையா. ஆனால் சம்பந்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கிரகமும் எந்த சக்தியும் உங்களை அசைக்கவே முடியாது. பக்திங்கிறது சாமி கும்பிடுறதுன்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அது ஒரு சூப்பர் ஹியூமனாக மாத்திர ஒரு ரகசியம். சிவாய நம.